தேவா, சனியை பார்த்தால் உக்கிரமாக தெரிகிறது. யாரையும் அவர் கடமையை செய்ய தடுக்க முடியாது. சனியையும் தடுக்க முடியாது. உன்னை பலமுறை எச்சரித்திருந்தேன். ஆனால் நீ எப்பொழுதும் செவி மடுத்ததே இல்லை. ஆனால் எவரது கர்மத்தையும் கர்ம பலன்களையும் தடுப்பது என்னிடம் இல்லை. தாயின் இன்பம் மற்றும் லட்சியம் குழந்தையை வளர்ப்பதில் அல்ல. ஒரு குழந்தை லட்சியத்தை தங்களுடைய கர்ம பலன்களை அனுபவிப்பதற்கு தயாராகுங்கள் சந்தியா. ஏனெனில் இங்கு நிற்பது தங்கள் நிழலின். சூரியன் அஸ்தமிப்பதற்கு நேரம் உள்ளது தேவி சந்தியா. ஒன்றை தாங்கள் மறந்து விட்டீர்கள். ஆம் நண்பா, இன்னும் சில நொடிகளே உள்ளது. உன் பார்வையை தேவி சந்தியா மீது பறி. நம்பிக்கை உள்ளது. நிச்சயம் அவருக்கு நல்ல பலனே கிடைக்கும். தங்களுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு பாவம் தான் செய்துள்ளேன். இந்த சாயாவை உருவாக்கியது. அந்த பாவத்திற்கான சூரியன் அஸ்தமிக்க இன்னும் சிறிது காலமே உள்ளது. சந்தியா, உன்னுடைய நேரத்தை நீதி வழங்கும் பொழுது அதை தெளிவுபடுத்தாவிட்டால் நமக்கு காலம் தான் வீணாகும். சனி, சூரியன் அஸ்தமிக்க இன்னும் சில மணித்துளிகளே உள்ளன. கர்ம பலனை அளிக்கும் பதவி யமனுக்கு கிடைக்க வேண்டும் என்று தாங்களே இந்த யாகத்தை நடத்தினீர்கள். யமன் எனது புதல்வன். சந்தேகத்திற்கு இடமின்றி அவன் என் பக்கமே இருப்பான். சனி என்ன தவறு செய்துள்ளார்? நீதியை வழங்குபவர் குற்றவாளியும் அவர் தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்க வேண்டும். ஆனால் மகாதேவா, நீதி வழங்கும் மார்க்கம் எதுவென்று தேர்ந்தெடுப்பது சனியே. அவனே தேர்ந்தெடுப்பான். நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன்.